ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூலை 23க்கான நியூஸ் தாங்க பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, இக்கானமி லைக்லி டு க்ரோ பை 6.5 to 7% திஸ் இயர். ஸோ நம்மளோட இக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு சில கவலைப்படக்கூடிய விஷயங்களும் இருக்கு. கோயிங் ஸ்ட்ராங், கன்சர்ன்ஸ் ரிமைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. The document released on the eve of budget says that the economy has broadly caught up with pre-COVID growth trends. Caught up அப்படின்னா involved in கோவிடுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா growth பிக்கப் பண்ணிட்டு இருக்கு. It stresses need to address inequality, unemployment and policy priority. So it stressesனா வலியுறுத்துதுன்னு அர்த்தம். வலியுறுத்துது. நீட் டு அட்ரஸ் அப்படின்னா அதுக்கெல்லாம் பதில் அளிக்கணும். என்னென்னத்துக்கு? இன்இக்வாலிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாலிசி ப்ரையாரிட்டி. ஸோ நீங்க இன்னைக்கு கிரியேட் பண்ற பாலிசியில முதல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அடுத்து இன்இக்வாலிட்டிக்கும் நீங்க என்ன வழி, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 4 suspects to be interrogated in BSP leader Armstrong murder case அப்படின்னு இருக்கு. இன்ட்ரோகேட்டட் அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டட்னு அர்த்தம். அடுத்தது ரெசிடென்ஸ் இர்க்டு ஓவர் லாங் வெயிட் ஃபார் பைப்டு வாட்டர் சப்ளை அப்படின்னு இருக்கு. இர்க்டு அப்படின்னா இரிட்டேட்டட் இல்ல அன்னாய்டுன்னு அர்த்தங்க. ரொம்ப கோவப்பட வைக்கிறது, எரிச்சல் பட வைக்கிறதுன்னு அர்த்தங்க. பில்டிங் பர்மிஷன்லாம் வாங்குறதுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அப்படின்னா என்னன்னா ஒரே இடத்துலயே நீங்க எல்லாமே கொடுத்து உங்க ஃபைல மூவ் பண்ணிக்கலாம். வைஸ் கவர்னர் ஆஃப் ஒசாகா கால்ஸ் ஆன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு இருக்கு. கால்ஸ் ஆன் அப்படின்னா மீட்ஸ்ன்னு அர்த்தங்க. சந்திக்கிறாரு. டெமோக்ராட்டிக் டிபார்ச்சர் அப்படின்னா என்னதுங்க? டெமோக்ராட்டிக்ல இருந்து ஜோ பைடன் விலகிட்டாரு. அதாவது டெமோக்ராட்டிக் இதுல இருக்காரு, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல இருந்து அவரு விலகி இருக்காரு. சோ அவருக்கு பதில் கமலா ஹாரிசன் எலெக்டிவ் என்டோர்ஸ் பண்ணிருக்காரு, அதாவது நிக்க வச்சிருக்காரு, சிபாரிசு பண்ணிருக்காரு. பைடன்ஸ் withdrawal from the race can open up the presidential election. So presidential election இன்னமும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. சோ காலிங் ஃபார் அப்படின்னா ஆஸ்கிங் இல்ல ரிக்வெஸ்டிங்னு அர்த்தங்க. கால் ஆன்னா மீட், கால் ஃபார்னா ஆஸ்கிங் இல்ல ரிக்வெஸ்டிங். quest for quota, Bangladesh needs to address its booming unemployment crisis. அப்படின்னா பூமிங் அப்படின்னா இன்க்ரீசிங், அப்படியே நல்லா வீங்கி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை, கிரைசிஸ்னா பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை நிறைய வீங்கி இருக்கு. quest for quota அப்படின்னா தேடுறாங்க. இது பாருங்க, சர்வே ஸ்ட்ரெஸஸ் சிங்கிங் ஸ்கில்லிங் வித் லேர்னிங். சிங்கிங் அப்படின்னா சர்வே ஸ்ட்ரெஸஸ். சர்வே என்ன வலியுறுத்துதுன்னா உங்களுக்கு படிப்பும் இருக்கணும், அதோட ஸ்கில்ஸும் இருக்கணும். அப்பனா தான் நம்ம ஜாபை வந்து ஈஸியா உங்களுக்குன்னு ஒரு ஜாப் அலாட் பண்ண முடியும், இல்ல நீங்க ஜாபை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வி அனந்த நாகேஸ்வரன் சார் வந்து சொல்லியிருக்காரு. நேத்து இவரு எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணதை பேஸ் பண்ணி நிறைய நியூஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஃபுல்லா அவரோட ஸ்பீச்சஸ் தான் வந்திருக்கு. சோ இன்னைக்கு எக்கனாமிக் வைஸ் இன்னையோட நியூஸ் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் பேப்பர். இந்தியா ஹேஸ் ஷிஃப்டட் டு உமன் லெட் டெவலப்மெண்ட், ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ரைசிங். ரூரல் அதாவது வில்லேஜஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற விமன், அதாவது வேலைக்கு போற விமனோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஆனா காட்டிலும் ரூரல்ல நிறைய போறாங்க. அடுத்து ப்ரப்போஸ்டு யூரோப்பியன் யூனியன் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸ் இஸ் ப்ரொடெக்ஷனிஸ்ட். அப்படின்னா என்ன? ப்ரொடெக்ஷனிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க நாட்டுல தயார் பண்றத முதல்ல அவங்க கன்சியூம் பண்ணிக்கணும், அவங்க யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் வெளியில இருந்து வாங்கவும் செய்வாங்க, வெளியில அவங்க விற்கவும் செய்வாங்க. ஸோ இத கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனர்ஜி இன்டென்சிவ் குட்ஸ் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதுல எவ்வளவு கார்பன் வெளி வந்திருக்கும், அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளவு கார்பன் வெளி வந்திருக்குமோ அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க. சோ இம்போர்ட்ஸ குறைச்சு எக்ஸ்போர்ட்ஸ ஜாஸ்தி பண்றதுக்காண்டி இந்த விஷயத்த யூரோப்பியன் யூனியன் ஃபாலோ பண்ணுது. சோ தா பிட்வீன் பிஜேபி அண்ட் மதர்ஷிப் இருக்குங்க. அலோவிங் பப்ளிக் சர்வன்ஸ் டு ஜாயின் ஆர்எஸ்எஸ் சிக்னல்ஸ் தா பிட்வீன் பிஜேபி அண்ட் மதர்ஷிப். தா அப்படின்னா சாஃப்டனிங் அர்த்தங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்தியா மே கெயின் ஃப்ரம் சைனீஸ் எஃப்டிஐ அப்படின்னு இருக்கு. இப்ப சைனாட்ட இருந்து நீங்க குட்ஸோ இல்ல வேற எந்த விதமான சர்வீசஸோ நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா இந்தியாலேயே அதை எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்தியன் இக்கானமி நல்லா முன்னேறிடும் அப்படின்னு சொல்றாங்க. பினான்சியல் செக்டர் மஸ்ட் பிரேஸ் ஃபார் குளோபல் வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா குளோபலா வேர்ல்ட் அளவுல உங்களுக்கு வர பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு இந்தியாவோட பினான்சியல் செக்டர் ஸ்டேபிளா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் பிரேஸ். ஓகேவா? மேக் தம் ஸ்டெடி. CCI set to send 100 antitrust queries for Reliance Industries Disney merger. Reliance Industries Disneyயும் மெர்ஜ் பண்றதுனால
ஒரு இந்த மீடியாலயே ரொம்ப பெரிய மெர்ஜரா இருக்க போது, அது ரொம்ப பெரிய கம்பெனியா இருக்க போது, இதுக்கு கீழே 120 டிவி சேனல்ஸ் வந்து இருக்க போறாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு இவங்கள்ட்ட தான் சோல் ரைட்ஸ் இருக்கு. அதனால இது ரொம்ப பெரிய டீல்ன்றதுனால நம்மளோட காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முதலே சொல்லியிருந்தது, இது வந்து கொஞ்சம் கஷ்டம் நம்ம செய்யறது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நாங்க கேட்க வேண்டியது இருக்கும், நீங்க கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருந்தாங்களாம். டோன்ட் ஃபர்கெட் எம்ப்ளாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபேசினேஷன். ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வேலை வேகமா நடந்துருது, சம்பளம் குறைவா கொடுத்தா போதும், நம்மளுக்கு லாபம் நிறைய கிடைக்குது, இப்படிலாம் யோசிச்சு நம்ம ஆட்களை குறைக்கிறதுக்கு முன்னாடி இப்ப எத்தனை பேரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம இருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கறதே இந்த கம்பெனிஸ் தான். அவங்க எல்லாருமே டெக்னாலஜி பேஸ்டா போயிட்டாங்க அப்படின்னா இந்த மக்களோட நிலைமை என்ன ஆகும்? அதனால யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்லியிருக்காங்க. ஃபார்மலைசேஷன் கிரெடிட் கீ எம்எஸ்எம்இ சேலஞ்சு. ஃபார்மலைசேஷன்னா எல்லாமே ஆர்டரா வச்சுக்கிறதுங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது. அதே மாதிரி கிரெடிட், அதாவது லோன் வாங்குறது, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் போய் லோன் வாங்குறது, இதெல்லாம் வந்து எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குளோபல்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபார்மர்ஸ்க்கும் அந்த பெனிஃபிட் ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லி அலோவ் ஃபார்மர்ஸ் டு பெனிஃபிட் அந்த ஆர்டிக்கல் கொடுத்திருக்காங்க. ஷிப் பில்டிங் ஹெல்ப்ஸ், அடுத்து 18 ஷிப்யார்டு அதனால பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணா நிறைய இன்டர்நேஷனல் டிராவல்ஸை வந்து நம்ம ஆஃபர் பண்ண முடியும், நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிசினஸ் பேஜ்ல இன்னைக்கு எல்லா நியூஸ்மே இம்பார்ட்டன்ட் தாங்க, ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. ஹாரிஸ் ஹெயில்ஸ் ஜோ பைடன்ஸ் அன்மேட்ச்டு லெகசி as பார்ட்டி என்டார்ஸ்மெண்ட் பைல்ஸ் அப் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹெயில்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி ரொம்ப நல்ல விஷயங்கள், அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி சொல்றது. 2D பிரான்ஸோட வின்னர் வந்து போகோ கார், அவர் வந்து ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கலங்க. அதுக்கடுத்து நம்மளோட ஷூட்டவ் அபினவ் பிந்த்ரா, அவங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் சர்வீசஸ் டு ஒலிம்பிக் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் அபினவ் பிந்த்ராக்கு ஒலிம்பிக் ஆர்டர் அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்க போறாங்க. அவர் வந்து ஒலிம்பிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றதுக்காண்டி இது ஒலிம்பிக்கோட எண்ட் டேக்கு ஒரு நாள் முன்னாடி இத வந்து அந்த பாரிஸ் ஒலிம்பிக் வில்லேஜ்லயே வச்சு அபினவ் பிந்த்ராக்கு தர போறாங்க. அவ்வளவுதாங்க என்னையோட கரண்ட் அஃபேர்ஸும் சரி நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் சரி முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.